சென்னை மணலி அருகே தனியார் கிடங்கில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை மணலி புதுநகர் அருகே விச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் தொழிற்சாலையில் பற்றி எரிந்த தீயானது கட்டுக்குள் வந்தது. தீயை கட்டுப்படுத்த சென்னை மணலி, அம்பத்தூர், ஆவடி, செங்குன்றம், வியாசார்பாடி, கொளத்தூர், திருவொற்றியூர், கொருக்குப்பேட்டை உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வந்திருந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பாலக்கோடு அருகே கறவை மாடுகளை திருடிச் சென்று சந்தையில் விற்று வந்த 6 பேர் அடங்கிய கும்பலை மாரண்டஹள்ளி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அடுத்த பன்னியள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி அங்கப்பன். 72 வயதான இவர் பசுமாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு தனது விவசாய நிலத்தில் உள்ள மாட்டு கொட்டகையில் கட்டி வைத்திருந்த 2 கறவை மாடுகள் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து அங்கப்பன் மாரண்டஹள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் மாரண்டஹள்ளி அடுத்த சந்திராபுரத்தை சேர்ந்த முரளிதாஸ், வெளாங்காடு கிராமத்தை சேர்ந்த சக்திவேல், அஜித், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அடுத்த சொன்னம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தனுஷ், முருகேசன், பாலநாயக்கனஹள்ளியை சேர்ந்த சேட்டு ஆகிய 6 பேரையும் பிடித்து விசாரித்ததில் 6 பேரும் கூட்டாக சேர்ந்து மகேந்திரமங்கலம், பஞ்சப்பள்ளி, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் மினி சரக்கு வாகனத்தின் மூலம் கறவை மாடுகளை திருடிச் சென்று வெளியூர் சந்தைகளில் விற்று வந்தது தெரியவந்தது. 6 பேரையும் கைது செய்து மாரண்டஹள்ளி காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 2 கறவை மாடுகளையும் பறிமுதல் செய்து குற்றவாளிகள் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி கிளை சிறையில் அடைத்தனர். சாலையில் நடந்து சென்ற முதியவரை யானை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வனவிலங்குகள் அச்சுறுத்தல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கோவை நாச்சியார் மடம் பகுதியில் நேற்று இரவு சிவசுப்பிரமணியன் என்ற முதியவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு சாலையில் நடமாடிய யானை ஒன்று எதிர்பாராத விதமாக முதியவரை தனது காலால் உதைத்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றது. இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த அவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆரோவில் அருகே மின்கம்பம் சாய்ந்து வாலிபர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியைச் சார்ந்த கந்தன் என்பவரது மகன் அவினாஷ் 20 வயதான இவர் தனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்து கொண்டிருந்தபோது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் ஒன்று சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தின் மீது சாய்ந்தது. இதனால் மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. அப்போது அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.